டேய் மச்சான், இவனை ஏன்டா கூட்டு வந்த? நான் உன்னைய மாதிரி தான்டா வர சொன்னேன். மச்சான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், வா மச்சான் பார்த்துக்கலாம்டா. டி மச்சான், அந்த பைக்கை பார்த்தியா? செம்மையா இருக்குல்ல. அந்த பைக்கை ஒரு வாட்டியாவது ஓட்டணும்டா. ப்ரோ இந்த பைக்லாம் நான் அப்பயே ஓட்டிட்டேன் ப்ரோ. என்ன ப்ரோ நீ லூசு இல்லைங்கிறத விட மச்சான், என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஃப்ளைட்டில் போகணும்டா. எப்படி இருக்குன்னாச்சும் பார்க்கணும்டா, மேலே பறக்கிறப்ப எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. ப்ரோ என்ன ப்ரோ ஃப்ளைட்டில் கூட போனது இல்லையா ப்ரோ? ப்ரோ நல்லா 4 வாட்டி போயிட்டேன் ப்ரோ. எனக்குலாம் அப்படியே பஸ்ஸில் போகிற மாதிரி ப்ரோ. இந்த புண்டைக்கு தான் இவனெலாம் வேணான்னு சொன்னேன். சார், சிஎஸ்கே எனக்கு ஜெயிச்சிருக்கும் மச்சான். தோனி மட்டும் அவுட் ஆகாமல் இருந்தாருன்னா கண்டிப்பாக நம்ம ஆண்டா கப்பை அடிச்சிருப்போம். ப்ரோ ஆர்சிபி தான் ப்ரோ கப் அடிச்சிருக்கோம். ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு ப்ரோ. கண்டிப்பாக அடுத்த வருஷம் ஆர்சிபி தான் ப்ரோ கப்பு. அருமாத்தா பாத்துக்கிறோம். உங்களை ஒரு நிமிஷமா பேசினே நீ உம்மால வந்ததுல இருந்து இப்படி பேசிட்டு இருக்கிறியடா. முடியலடா என்னால. சார் ப்ரோ ப்ரோ இந்த ஒரு நீ கேட்டாரு ப்ரோ. யாரு ப்ரோ? உன் வாயில ப்ரோ. டே உங்க அம்மா நீ போனேன். ப்ரோ சாரி ப்ரோ, இது ஒரு பிராங்க் ப்ரோ. ஓ பிராங்கா? ஓ சரி ப்ரோ. ப்ரோ இன்னும் 2 நாள் தான் ப்ரோ இருக்கு. எதுக்கு ப்ரோ இன்னும் 2 நாள் இருக்கு? பாலுங்க உன் வாயில கொடுக்க. மச்சாடே கொஞ்சம் வேகமாவாடா. ஆண்டி மாட்றா. ஆண்டி புடிச்சிட்டாடா. டே என்னடா டே, எத்தனை வாட்டரா சொல்றது? விடுவுன்னா கேக்குறியாடா? இதெல்லாம் ஒரு வரண்டா இருடா வரண்டா. மச்சாடே வண்டியில போயிட்டு இருக்கப்போ கோழி குஞ்சு குறுக்கால வந்துருச்சுடா. கிளட்டு புட்டா ரவுண்டா போட்டு அடிக்கிறாங்கடா. கொஞ்சம் வேகமா வாடா. கிளடிகளாம் அடிக்குதா? இரு மச்சான், அங்கே இரு மச்சான், வரண்டா. மச்சா திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல ஒண்ணுக்கு அடிக்க வந்தேன்டா. இலவச கழிப்பிடத்துல அடிச்சிட்டு இருக்கப்போ ஒரு கேனை பார்த்தான்டா. என்னடா பாக்குற அப்படின்னு கேட்டா அவன் கேக்கெல்லாம் கால் பண்ணி ரவுண்ட் அப் பண்ணிட்டான். மச்சா 5 கே இருக்காடா. கொஞ்சம் வேகமா வாடா. டே ஏதாவது உருப்படியான எதனா ஒரு பஞ்சாயத்து கூப்பிடுறியாடா? என்னடா டே, கிளடியை கற்பழிச்சிட்டேன், ஆண்டிட்ட மாட்டிட்டேன், இப்ப ஏய் மச்சான் கேவலமா இருக்குடா, அசிங்கமா இருக்கு. இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு வந்தா என்னடா நினைப்பாங்க? நம்ம பழக்கம் அவ்வளவுதானே மச்சா. சரி மச்சா விடு மச்சா, நான் பாத்துக்கிறேன்டா. டே அவனா அந்த ஒரு வார்த்தை சொல்லுகிறா பால் விட்றா வரண்டா. வாடி மச்சா. டே எங்க அம்மால என் மச்சா வரான்டா. கேட்டா வெளியில இருங்கடா. நடந்து வரும் ஊரி ஆஹா புஷம் என்னன்னு வேறு தெரியலையே. தள்ளா இழுக்கிறதான்னு பல்லனை மாட்டிடுவோம். மச்சான் நீ ஃபர்ஸ்ட் போ மச்சான். மச்சான் என்னைக்குமே நீ தான் மச்சான் ஃபர்ஸ்ட். நீ போ மச்சான். டே நம்ம என்ன அப்படியேடா அப்படி இருக்கோம்? போ மச்சான், நீ தான் மச்சான் என்னைக்குமே ஃபர்ஸ்ட். நீ போ மச்சான். மச்சான் என்னைக்குமே நீ தான் மச்சான் ஃபர்ஸ்ட். உயிர்றா நீ. ஹலோ டேய், எத்தனை வாட்டரா சொல்றது? இருங்கடா வரண்டா. ஏன்டா லே? ஹலோ அம்மா எத்தனை வாட்டிமா நான் சொல்றது? அம்மா அந்த மச்சான் அடுத்த வருஷம் கண்டிப்பா டூருக்கு போறோம்டா. ஹலோ அங்கிள், அப்பா இறந்து 12 வருஷம் ஆச்சு அங்கிள். ப்ரோ நீ வாங்க ப்ரோ. சொல்லு ப்ரோ. ப்ரோ காலேஜ் முடிச்சுட்டு என்ன ப்ரோ பண்ணலான்றீங்க? எதுவும் ஐடியா? பெயிண்டிங் தான் ப்ரோ. பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எதுக்கு ப்ரோ டிகிரி முடிக்கணும்? பேசாமல் நீங்கள் படிக்காமலே வேலைக்கு போயிருக்கலாமே. நான் எங்க ப்ரோ படிக்க வந்தேன்னு சொன்னேன். தண்ணி கேன் போட வந்தேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள், காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? ப்ரோ ஆல்ரெடி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ப்ரோ. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? அதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? எப்படி ப்ரோ ஒத்தாலாம் முடிஞ்சுது? ப்ரோ நான் மட்டும் இல்லை ப்ரோ, நானும் என் நண்பனும் ப்ரோ. சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ. என்ன பிஸ்னஸ் ப்ரோ பண்ணுறீங்க? ப்ரோ உங்கள் சைடில் இருக்க கடை நம்ம கடை தான் ப்ரோ. எங்கே ப்ரோ? உங்கள் கடையே இல்லையே ப்ரோ. அதெல்லாம் அங்கே ஒரு பையன் சைக்கிளில் டீ விற்றுருக்கான் பார்த்தீங்களா? அது நம்ம டீ கடை தான் ப்ரோ. நடமாடும் டீ கடை. வாங்கம்மா வாங்க. இஞ்சி டீ, ஏலக்காய் டீ, க்ரீன் டீ, டெம்டி டம்டி. பிஸ்னஸ்ன்னு சொன்னதே தப்பு, இதில் பார்ட்னர் வேற இடம் உனக்கும். இல்லை ப்ரோ, எப்படியும் காலேஜ் முடிச்சுட்டு வேலை கிடைக்காது. அதனால தான் ப்ரோ இப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மச்சான் கையில் வேற காசு இல்லை, இப்போ என்னடா பண்ணுறது? பெசாட்டு கொள்ளையடிச்சிருவோமாடா ஏடிஎம்ல? மச்சான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏடிஎம் இருக்குடா. அங்க போனோம்னா எனி டைம் கூட்டமாவே இருப்பாங்க.
நைட் நேரத்துல போனா நல்லா கொள்ளையடிக்கலாம். என்ன சொல்றீங்க? சூப்பரா பல்லு. அப்ப நீ சொன்ன ஏடிஎம்கே போவோம்டா பல்லு. நைட் அப்ப இறங்குறோம்டா. கரெக்டா இறங்கிட்டு பிளானை சக்சஸ் பண்றோம். பங்க பிரிச்சுட்டு செட்டில் ஆகுறோம். மச்சான் ஒடடா டேய் உங்க அம்மா ஒடே. மச்சான் கேமரா அப்படி பலூன் வச்சு மறச்சிட்டு இருக்கேன்டா. மிஷினை போட்டு அடிச்சிட்டு இருக்கேன். டேய் மச்சான் என்னடா உள்ள பேப்பரா இருக்கு, பணத்தை காணா. பல்லு எங்க அந்த லைட்டை திருப்பு. டேய் மெண்டலு, இது பிரிண்டிங் மிஷின்ரா, பாஸ்புக் பிரிண்டிங் மிஷின்ரா. அப்படின்னா என்ன மச்சான்? மொள்ள மாதிரி புண்டைகளை சேர்ந்து என்ன தானே அவ்வளவுதான்டா. போலீஸ் வேற லாக் அடிச்சிட்டானுங்க. கட்டான்டா டே நியூஸ் பேப்பரை போட்டு பல்லுக்கு பல்லு. மச்சா டே வாழ நோட்டை கூட பார்த்தேன்டா. டே மச்சான் நீ சொல்றது உண்மையாடா? மச்சா டே கன்ஃபார்ம்டா. இவன் வேற குப்பையை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டு போயிட்டாங்க. நான் எவ்வளவா சொன்னேன் ப்ரோ மேடம் கிட்ட. இவன் வேற கொம்பால நீ விட்றா மச்சான் பாத்துக்கலாம்டா. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் உங்களை வச்சுக்கிறேன், நான் உங்களை நல்லா பாத்துக்கிறேன்னு கெஞ்சினேன். டே நீ வேஸ்டுடா, உனக்கெல்லாம் லவ் பண்ண தகுதியே இல்லைன்னு நடு ரோட்ல நிக்க வச்சா. ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ டேய் மச்சான் அவன் எப்படி மச்சான் இப்பெல்லாம் பண்ணல? ஆனா அவளை சேர்ந்து லவ் பண்றேன்டா. ஆமா மச்சான் இப்ப என்னதான்டா பண்ண சொல்ற மச்சான்? ஆண்டாள்டா மச்சான் அவன். மச்சான் நாளைக்கு போய் அவன்கிட்ட பேசுறோம், அவன் யார் என்னன்னு. ஓகேவா? ஓகேடா மச்சான். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் உங்களை வச்சுக்கிறேன், நான் உங்களை நல்லா பாத்துக்கிறேன்னு கெஞ்சினேன். தலைவா நிப்பாட்டுங்க. யாரு நீங்க? எதுக்கு அந்த பொண்ணு பேசிருக்கீங்க? என்ன மச்சான் ஆளு நின்னுட்டு இருக்கான்? என்னடா கமிட்டடா? அவ கமிட்டட் நீ முன்னாடியே சொல்ல மாட்டியாடா? மச்சான் அவ கமிட்டடா தான் என்ன மச்சான்? நான் அவளை லவ் பண்றேன்டா. தலைவா அதான் லவ் பண்றான் தலைவா, விட்டு கொடுங்க தலைவா. தலைவா நைட்டு தூங்க விட மாட்டாயா? ப்ரொபோஸ் பண்ணப்ப பேசினா ஏங்க ஐ லவ் யூங்க. செருப்பு பிஞ்சு போயிருந்தா பொறுக்கி நாய அப்படின்லாம் சொன்னா ப்ரோ. அப்போ அதெல்லாம் பொய்யா ப்ரோ? மச்சான் அவன்கிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணும்டா. என்னடா மச்சான்? டே ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்கிட்டேன்டா. ஓத்தாதே செம்ம ஜாலியா இருக்கு மச்சான். ஓன்ட்ட தான்டா ஆல்டர் பண்ண கொண்டு வருவேன். நாளைக்கு கொண்டு வரேன். ஆல்டர் மட்டும் பண்ணி கொடுத்துரு மச்சான். சூப்பர் பாப்ல நாளைக்கு வாட ஆல்டர் பண்ணி வைக்கிறேன்டா. உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி வைக்கிறேன்டா. டேய் நல்லா பண்ணி வச்சிரு மச்சான். புது பைக் உன்னை நம்பி கொடுத்துட்டு போறேன். அப்படியே ரோட்ல இப்ப நம்ம போனாலே நம்மளதான் எல்லாம் பாக்கணும். அப்படியே நம்மளதான் பாக்கணும். அப்படி ரெடி பண்ணி வை மச்சான். நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். ஹலோ டே மச்சான். டே எக்கடா இருக்க? சரியான கரைச்சல் மச்சான் உங்க ஒர்க் ஷாப்ல. எங்க இருக்க? வெளியே எதுவும் போயிருக்கியா? டூல்ஸ் வாங்க வந்திருக்கேன் மச்சான். என்னடாச்சு மச்சான்? எவனோ ஒரு கிறுக்கு என்ஃபீல்ட்ல கலர் கோழி குஞ்சு மாதிரி பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க மச்சான். கன்றாய் ரோட்ல போனா காரி துப்ப போறாங்க. எப்பறம் அப்பெல்லாம் ஆல்டர் பண்றாங்க. சிரிப்பு போகாது மச்சான். அதெல்லாம் வண்டி பாச்சாலே அது நம்ம வண்டி தான்டா. எடு கட்டாதாயோடு எங்கிட்ட சொல்லி தொலைஞ்சிருக்கலாம்.